வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 7013வது ஹதீஸாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒருங்கிணைந்த பொருள் கொண்ட வார்த்தைகளை கொண்டு எனக்கு பேச வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கொஞ்சமாக பேசுவார்கள், ஆனால் அதிலே அர்த்தம் அதிகமாக இருக்கும். விளக்கமாக சொல்ல போனால் ரத்தின சுருக்கமாக பேசுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள். இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்பதாக சொன்னால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஜும்மாவிலே ஒருவர் வருகின்றார். தாமதமாக வருபவர் எப்படி வருவார்? உட்கார்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய பிடரையை தாண்டிதான் முன்னால் வர வேண்டும். ஜும்மா தொழுகைக்காக எல்லோரும் முன்கூட்டி வந்துடுவார்கள். ஆனால் பின்னால் வரக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? முன்னால் வந்து உட்காருவதற்காக அந்த உட்கார்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய பிடரையை தாண்டி தாண்டி வரும்போது கையை இப்படி இப்படி வைத்து வருவார்கள். கையை தள்ளி தள்ளி வருவார்கள். அதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை, நீங்கள் ஏன் ஜும்மா தொழுகைக்காக வந்துவிட்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றீர்கள்? நீங்கள் ஜும்மாவுடைய நன்மையை வீணெடுத்து விட்டீர்களே, அங்கே உட்காருங்கள் என்பதாக அந்த மனிதரை பார்த்து சொன்னதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். அதாவது ஒருங்கிணைந்த பொருள்கள் கொண்டு வார்த்தைகளால் பேசப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த நிலைமை என்பதாக சொன்னால், ரத்தின சுருக்கமாக, அதாவது குறைவாக பேசுவார்கள், அதிலே அர்த்தம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கே அன்றைக்கே தாமதமாக மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்றை வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து 1400 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட மக்கள் இன்னைக்கும் ஜும்மாவுக்கு தாமதமாக தான் வருகின்றார்கள். ஏன்? அதாவது உள்ளத்திலே, ஈமானிலே பலகீனம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணினால், ஒரு பிளேன் டிக்கெட்டை புக் பண்ணினால், அந்த ட்ரெயின் வருவதற்கு முன்பதாக, பிளேன் வருவதற்கு முன்பதாக காத்து கிடக்கின்றார்கள். ஏனென்றால் அதிலே உள்ள நஷ்டம் அவர்களுக்கு தெரிகின்றது. உலகத்தில் உள்ள நஷ்டங்களை புரிந்து கொண்ட இவர்கள் மறுமையிலே ஜும்மாவுக்காக தாமதமாக வந்தால் மறுமையிலே ஏற்படக்கூடிய நஷ்டங்களை அறியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு நான் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.